ஹாய் ஹலோ ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாடு கார்லேயே போகிறது இல்லைங்க, ட்ரெயினில் போகிறோம். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ட்ராவல் விலாக் தான். அப்படியே குட்டி பையனோட ஒரு ட்ராவல் ஃபஸ்ட் டைம். எப்போவுமே யாராவது ஒருத்தர் அண்ணன் வருவார் கூட, இல்லைன்னா அவர் வருவார். நாங்கள் 2 பேரும் தம்பியும் ட்ராவல் பண்ணுறது ஃபஸ்ட் டைமு. நான் வந்து ஃபங்க்ஷன், ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் 2 3 இருக்கிறனால சரி ஓகே ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டு கிளம்பிட்டோம். அக்காவும் வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் இது பார்க்கணும், அவங்க அத்தையை பார்க்கணும் அப்படிங்கிற நிறைய கமிட்மெண்ட். அதனால் நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். ஆல்ரெடி 2 பேர் 2 டிக்கெட் முதல்லையே ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணனும் அவரும் வந்து மலைக்கு போகணும் அப்படிங்கிறனால ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. சார் வந்து இந்த குட்டிராஜா வந்து வீட்டு விட்டு வெளியே வந்துட்டாலே ஒரே என்ஜாய்மெண்ட்டு தாங்க. எங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம்னா பசி தூக்கம் எதுவும் வராதுங்க. எல்லாம் எதுவுமே தேவையில்லை. வெளியில் வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும்பா, வெளியில் சுத்தம் மட்டும் விட்டால் போதும்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நாக்பூருக்கு வந்தோன்னா நமக்கே உள்ளே வந்து ஒரு ஜென்ரல் செயலுக்குள்ளே வந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துட்டோன்னா அப்படி இருக்கையில் குழந்தைக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தாங்க. நம்ம தமிழ்நாடு போனால் தான் ஊர் சுற்றுறதுக்கு உண்டான வேலைகள் அதிகமாக இருக்கும், வெளியில் போகிறதுக்கு உண்டான அவசியங்கள் இருக்கும். ஆனால் நாக்பூருக்கு வந்துட்டோன்னா சேம் அப்படியே ஜெயிலுக்குள்ளே வர்ற மாதிரி அப்படியே உள்ளே வர்றோமா வீட்டுக்குள்ளே, ரிட்டன் வந்து தமிழ்நாடு போகும்போது தான் வீட்டுட்டே வெளியில் போகும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுக்கு வெளியில் வந்துட்டு அப்பாடா பறக்க விட்டுட்டாங்கப்பா, வெளியில் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் வண்டி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காலையில் டைமுக்கு புக் பண்ணியிருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட 10 மணிக்கு வர வேண்டிய வண்டி பார்த்திங்கன்னா ஈவினிங் 7 மணிக்கு தான் ஏறினோம். வண்டி ரொம்ப லேட்டு, ரொம்ப 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 லேட்டு. நான் காலையில் வர வேண்டிய வண்டி அடுத்த நாள் நைட்டு தான் பார்த்திங்கன்னா வந்துச்சு. தம்பிக்கு தேவையான சப்பாத்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், நைட்டுக்கு தக்காளி சாதம், இந்த மாதிரி வந்து டிஃபன் ஐட்டங்கள் கொண்டு வந்துட்டோம். ட்ராவல் பார்த்திங்கன்னா சூப்பராக போச்சு. அது வந்து ஜன்னலோர சீட்டு அப்படிங்கிறது நாங்கள் எப்போவுமே எதிர்பார்ப்போம். பட் எதிர்பார்க்குற டைம்லாம் கிடைக்காது. பட் பார்க்காத டைமில் கிடச்சிருக்குது அப்படின்னா இந்த டைம் தான். ஏன்னா 2 பேர்த்துக்குமே ஜன்னலோரம். அது குட்டி தம்பிக்கு வந்து இந்த சென்ட்ரு சீட்டில் இந்த மாதிரி இருந்ததுன்னா அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி விளையாடுறக்கும் ஒரு மாதிரி சரியில்லை. செல்லை மொபைலை பார்த்துட்டே அவனை வந்து சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். பட் ஜன்னலோரம் அப்படிங்கிறனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வாட்டில் அப்படியே வேடிக்கை பார்க்க, தூங்க, அப்பப்போ மொபைல் கேட்க அப்படிங்கிற மாதிரி ட்ராவல் நல்லா போயிடுச்சு. ஸோ அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராவல் டைமில் ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு நாக்பூர்லேருந்து ஈரோடு வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இங்கேருந்து வீட்டுக்கு வந்து பஸ் ஏறி தான் போகிறோம். கொஞ்சம் மிளகாய், இந்த மிளகுடியெல்லாம் அரைக்க வேண்டியது இருக்கிறனால மிளகாய் கொத்தமல்லிலாம் வாங்குறதுனால கொஞ்சம் லக்கேஜ் ஆகிப்போச்சு. இருந்தாலும் 2 பேரும் சமாளித்து எல்லாம் கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். ஸோ எங்கள் 2 பேர்த்தோட ட்ராவல் சூப்பராக இருந்தது. எங்களோட ட்ராவல் எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். குட்டி பையன் இறங்கியாச்சு, தமிழ்நாட்டில் வந்தாச்சு.